இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நல்ல நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு தெய்வ ஜனங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் கூட இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பேசுகிறதான ஒரு நல்ல வார்த்தை 94வது சங்கீதம் 39வது வசனம். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. ஆமாங்க, சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாக சொல்லுகிறார், என் உள்ளத்துல விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல் தான் ஆண்டவரே என்னை தேற்றுகிறது. தாவீது எப்படிப்பட்டவராக இருந்தார் அப்படின்னா, அவர் ராஜாவாக அமர்த்தப்படுகிறதற்கு முன்பதாக அவருடைய வாழ்க்கை வெறும் வனாந்தரமாகவும் அவருடைய வேலைகள் ஆடு மாடுகளை வைத்துக் கொள்ளுகிறதும் இதுவே அவருடைய வேலைகளாக இருந்தது. தன்னுடைய சொந்த சகோதரர்களால வெறுக்கப்பட்டதான சூழ்நிலைகளில, தன்னுடைய சொந்த பெற்றோர்களினால ஒதுக்கப்பட்டதான சூழ்நிலையில அவருடைய வீடு எப்போதும் அது வனாந்தரமாக தான் இருந்துச்சு. அவர் பேசி சிரித்துக் கொள்ளுகிறதற்கு கூட ஆட்கள் இல்லாதபடிக்கு, அவர் இருதயத்துல பெருகுகிறதான விசாரங்களை சொல்லுகிறதற்கு கூட ஆட்கள் இல்லாதபடிக்கு, அவர் ஆடு மாடுகளை வைத்துக் கொண்டு அவர் எப்படிப்பட்டவரா இருந்தாராம், கர்த்தரையே நோக்கி காத்து கொண்டிருந்தாராம். அப்பதான் அவர் தாவீது மனுஷர்களிடத்துல சொல்ல முடியாத அவருடைய விசாரங்களை எல்லாம் அவர் ஆண்டவர் கிட்ட சொன்னாராம். ஆண்டவரே, என்னுடைய இருதயத்துல விசாரங்கள் எல்லாம் பெருகும் போது, என்னுடைய ஆத்துமா தொய்ந்து போகும்போது எல்லாமே உங்க ஆறுதல் தான்ப்பா என்னை தேற்றுச்சு அப்படின்னு சொல்லி தாவீது எல்லா சூழ்நிலைகளிலேயும் ஆண்டவரையே பற்றி கொண்டிருந்தார். ஆண்டவரையே விடாதபடிக்கு ஆண்டவர்கிட்ட எல்லா காரியங்களையும், அவருக்கு உண்டான எல்லா தேவைகளா இருக்கட்டும், இன்னும் அவருக்கு உண்டான எல்லா காரியங்களையும் ஆண்டவர்கிட்டயே பகிர்கிறவரா இருந்தாராங்க. அதனாலதான் அவர் எல்லா காரியங்களையும், அவருடைய விருப்பங்களையா இருக்கட்டும், ஆண்டவர்கிட்ட தெரிவிக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய இருதயத்திற்கு அவர் ஏற்றவரா இருந்தபடினாலதான் ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளையும் தாவீதை அவர் தேற்றுகிறவரா இருந்தாரும். அவருடைய ஆறுதல்களினால அவர் தாவீதனுடைய ஆத்துமாவை அவர் தேற்றுகிறவரா இருந்தார். இன்றைக்கும் கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ ஜனங்களே, தாவீதை போல உங்களுடைய உள்ளத்துல விசாரங்கள் பெருகுகையில உங்க ஆத்துமாவுக்கு தேவையான அந்த ஆறுதல்கள் கிடைக்காத சூழ்நிலையில ஒருவேளை நீங்க இருக்கிறீங்களா? ஒருவேளை இது என்னோட குடும்பத்துல என்னால சொல்லி பகிர முடியாது, எனக்கு உண்டான நண்பர்கள் கிட்ட என்னால சொல்லி பகிர முடியாது, அப்படிப்பட்டதான விசாரங்கள் என்னுடைய இருதயத்துல பெருகி கொண்டிருக்கிறது, நான் யாருக்கிட்ட நான் சொல்லி புலம்புவேன், எனக்கான ஆறுதல் எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை வனாந்தரம் போலையான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு காணப்பட்டுச்சுன்னா, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிற, தாவீது வனாந்தரத்துல இருந்த போதும் ஆண்டவருடைய ஆறுதல்களினால தாவீதுடைய ஆத்துமாவை அவர் தேற்றினாரா. இன்றைக்கும் அதே தாவீதுக்கு உண்டான தேவன் தான் இன்றைக்கு நமக்கும் தேவனா இருக்கிறார். தாவீதுக்கு அன்றைக்கு தனிமையில தகப்பனா இருந்த தேவன் தான் இன்றைக்கு நமக்கும் அவர் தகப்பனா இருக்கிறாருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, தாவீதை போல யாருக்கிட்ட என்னுடைய விசாரங்களை சொல்லுகிறதுன்னு எனக்கு தெரியலப்பா. ஆண்டவரே, தாவீதுக்கு எப்படி நீங்க ஆறுதலை சொல்லி அவருடைய இருதயத்தை நீங்க தேற்றினீங்களோ அதை போல ஆண்டவரே சொல்ல முடியாத காரியங்கள் நிறைய இருக்குப்பா, அதை நான் உங்ககிட்ட சொல்லுகிற ஆண்டவரே. தாவீதை தேற்றுகிற தேவன் ஆண்டவர், எங்களையும் நீ தேற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும் போது ஆண்டவர் அவருடைய ஆறுதலினால நம்மளை தேற்றுகிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறாருங்க. இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்கலாமா? பரிசுத்த பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்களையும் படைத்தவரே, ஆண்டவரே, இன்றைக்கும் சபாதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களும் ஆண்டவரே, தாவீதை போலான ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரே தன்னுடைய உள்ளத்தில் ஆண்டவரே அளவில்லாதபடிக்கு விசாரங்கள் பெருகுகிறதுனால ஆண்டவரை யாருக்கிட்ட சொல்லி புலம்புறதுன்னு தெரியாதபடிக்கு ஆண்டவரே அப்பா ஆறுதலை தேடி அழைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் என் தேவனீர் ஆறுதலை கொடுங்கப்பா. வனாந்தரத்துல இருந்ததான தாவீதை என் தேவனீர் ஆறுதல் படுத்தினீரே, ஆத்துமாவை நீர் தேற்றினீரே ஆண்டவரே. அதே போல இதை பார்த்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் என் தேவனீர் ஆத்துமாவை தேற்றி ஆண்டவரே நீ ஆறுதல் படுத்தும்படி உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் ஆளுகை செய்ய பொறுப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமை ஜெபிக்கிறேங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தாவீதை போல உங்க முறை இருதயத்தையும் ஆண்டவர் மேல வச்சுங்க. ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்துவார். God bless you. God bless you.